இங்க பாருங்க, அ இந்த சந்தோஷத்துக்காக நான் இவன தேடி ஒரு நாள் தவறாம தேடி போவேன். வந்து வணக்கம் போட்டு வாங்க, வாங்க, வாங்கன்னு வரவேற்பான். இவனுக்கு ஒண்ணும் சாப்பாடு இல்லாதவன் கிடையாது. இந்த தெருவுல ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க நல்லாவே இவனுக்கு சாப்பாடு குடுப்பாங்க. அவங்க அந்த 3 பேரையும் பாருங்களேன். அப்படியே வழுவழுன்னு நல்லா ஷைனிங்கா இருப்பாங்க. அ ஏன்னா அவங்க எல்லாம் நல்லா சாப்பாடு குடுத்துப்பாங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் நான் எப்போ வரேன்னு அவன் காத்திருப்பான். அ அவன் அங்கிட்டு போனாலும் ஒரு தனி சந்தோஷமும், உற்சாகமும் வந்துரும். அப்படியே வந்து வாங்க, 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 வாங்கன்னு கூட்டிட்டு போய் சீக்கிரம் வாங்க, சாப்பாடு போடுங்கன்னு ஏதேதோ சொல்லுவான். அது எல்லாமே அவனோட கை அசைவிலே இருக்கும். அத்தன சந்தோஷத்தோட அவனுக்கு போயிட்டு அவனுக்கு சாப்பாடு குடுத்து, அவன் வயிறு நிறைய சாப்பிட்டு கிளம்பி வரும்போது, உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அ ஆ அவங்க நம்மள கைய எதிர்பார்க்குறாங்க. அந்த ஒரு வாய் சாப்பாட்டுக்காக தான் ராத்திரி எல்லாம் நம்ம வர்ற வரைக்கும் காத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது, ஒரு வாய் சாப்பாடுக்காக எப்போ வருவோம்ன்னு காத்திருக்கும்போது, எங்கிருந்தோ வர்ற எனக்காக காத்திருக்கும்போது, உங்க தெருவுல இருக்கிற உங்கள கடிக்குமா? நிச்சயமா கடிக்காதுங்க. அதுக்கு ஒரு வாய் சோறு போடுங்களேன். பசி அந்த தாகத்துக்கு கொஞ்சம் தண்ணி குடுங்களேன். உங்கள நேசிக்கும். உங்களுக்காக உயிர் விடும். உங்கள வீட்ட காப்பாத்தும். திருடங்க கிட்டருந்து காப்பாத்தும். கெட்ட மனுஷங்க கிட்டருந்து உங்கள காப்பாத்தும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒரு வாய் சோறு. நிச்சயமா நீங்க அத குடுப்பீங்கன்னு நம்புறேன். உங்க தெருவுல உங்களை நம்பி இருக்கிற நாய்ங்க. அவங்கள போய் பாத்துங்க. நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.